ஹே பிராச்சி, இங்க இருக்கலாமே. ஐ மீன், இந்த பியரை விட நான் உன்னோட கம்பெனியை என்ஜாய் பண்றேன். வாயேன். நான் உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கேன். உன்னோட கம்பெனி எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி. கம் ஆன் பிராச்சி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அப்ப நிறுத்திரு, குடிக்காத. அட, நான் பியரை பத்தி பேசல, உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஒண்ணு பனிஷ்மெண்ட்னா என்ன? போக இருந்த உன்னை தடுத்து நிறுத்தணும் பாரு, அதான் பனிஷ்மெண்ட். தடுத்து தான் பாரு. உன்னை நிறுத்தி நான் சாக விரும்பல. உன்னை நிறுத்துறது இட்ஸ் லைக் என்னோட மரணத்தை நானே தேடிக்கிற மாதிரி. உன்னை நான் தடுத்தனா பிளா 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 அதே தான் பேசிட்டு இருப்பேன். இட்ஸ் லைக் எ சூசைட் அட்டெம்ப்ட். அதை நான் பண்ண விரும்பல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? நான் உன்னை என்ன பண்ண? இவ்வளவு கோவத்தோட ஒன்னும் நடக்காது. அட போதும், அதை நீ கிழிச்சிருவ போல இருக்கு. அந்த துப்பட்டா என்ன சொல்லும் தெரியுமா? நான் பிராச்சியை விட்டு விலகி இருக்கணும், நான் இங்க இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்ல வருது. துப்பட்டா பேசுமா? பேசும். அந்த மூவி பாக்கல நீ? 2 துப்பட்டா பேசுமே, ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இங்கிலீஷ் மூவி, யூ நோ. இந்த மாதிரி ஸ்டூபிட் பிக்சர்ஸ் தான் உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். க்ரோ அப் ரன்பீர், க்ரோ அப். நான் வளர்ந்துருவேன். நீ எப்ப வளருவ? இந்த துப்பட்டாவை சமாளிக்க முடியலன்னா எதுக்கு அதை போட்டுக்கிற? உன்ன கூட தான் சமாளிக்க முடியல. இருந்தாலும் உன் கூட வேலை பாக்குறேன்ல. அப்போ வேலையை விட்டுடு. முதல்ல நீ விட்டுரு. லைஃப்ல உருப்பிட்ட மாதிரி இருக்கும். கிழியாம துப்பட்டாவை எடுத்துட்டியே எப்படியோ. கண்டிப்பா இதுக்கு செலிப்ரேட் பண்ணி ஆகணும். பண்ணி அந்த கடவுளுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன குறை வச்சேன்? என்னுடைய ஆனிவர்சரி அன்னைக்கு திஷாவை இங்க வர வச்சிருக்காரு. திஷா உங்ககிட்ட என்ன சொன்னா? என்னால அவளை பார்க்க முடியலப்பா. அவ ரொம்ப வேதனையில இருக்கா. அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய கோபம் இல்ல, வெறுப்பு. வெறுக்கிறா. அவளே சொன்னா, எந்த கண்கள்ல நான் காதல பார்த்தனோ அதே கண்கள்ல நான் வெறுப்ப பாக்குறேன். வெறுப்பில்ல புரப், அவளால உன்னை வெறுக்கவே முடியாது. உண்மையாதான் சொல்றியா? அதான் சொல்றான்ல. இன்னைக்கு ஆலியாவும் திஷாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இது நடக்க வேண்டியதுதான் புரப். ஆனா எங்க எப்பந்தான் தெரியாம இருந்தது. ஆனா அவ என்ன வெறுக்கலன்னு எப்படி நீ இவ்வளவு கிளியரா சொல்ற? அவ எப்படி என்ன வெறுக்காம இருப்பா? எப்படி நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? ஐ மீன், ஒரு சைடு நீ ஆலியாவுடைய அண்ணன், இன்னொரு பக்கம் திஷாவோட மாமா. இங்க பாரு புரப், 2 பேர் மேலே எனக்கு பாசம் இருக்கு. அவங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். ஐ ஃபீல் ரியலி சேட் ஃபார் திஷா. அவளை நினைச்சு நானும் கவலைப்படுறேன். ஆனா என்ன பண்ண முடியும்? ஆனா நீயா? யூ ஓ யூ 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 யூன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காம இங்க வா. நீ என்னுடைய தம்பிப்பா, தம்பி. உங்க 2 பேர்ல என்ன யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா, சரி தப்புன்னு சூஸ் பண்ணணும்னா எனக்கு ஈஸி தான். சரி எது தப்பு எதுன்னு சூஸ் பண்ணிடுவானா? ரிலேஷன்ஷிப் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட், யூ நோ. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஆலியா கூட தான் இருக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எனக்கு என்ன வேணும் வேண்டான்னு எனக்கே தெரியல. உனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லா தெரியும். அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீ பயப்படுற, அவ்வளவுதான். இங்க பாரு புரபு, எல்லாத்தையும் காலத்தோட கையில விட்டுரு. ஒருவேளை என்கிட்ட விட்டா சில டஃப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாயிடும். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கு ரெடியும் இல்ல. கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், நீ ஆலியா கிட்ட ரொம்ப நெருங்கி போற.
ஆலியா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கணும். அவ ஸ்ட்ரெஸ் ஆனான்னா டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுடும். வா கேக் கட் பண்ணுவோம். கம் ஆன். என் புருஷன் பூரப விட்டு நீ விலகியே இரு திஷா. அவரை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. நான் எதுக்காக பூரப உன்கிட்ட இருந்து பறிக்கணும்? அவர் என் கூட தானே இருக்காரு. இது உன்னோட ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இருந்தாலும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் இந்த கண்ணீர் இருக்குல்ல, அது உனக்காகவோ இல்ல உன் ஹஸ்பண்டுக்காகவோ கிடையாது. இது எனக்கு சொந்தமானது. அதுல நானும் என்னோட பூரபும் இருக்காரு. நீயும் உன் புருஷனும் கிடையாது. உறவுகளை மறைச்சு வைக்கிறதுனால உண்மைகள் மறைஞ்சு போகாத. யூ நோ வாட் ஸ்வீட் ஹார்ட், முயற்சி நல்லா இருந்தாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நீ எதை பண்றதுக்கு முயற்சி பண்றையோ அத பண்ணாத. ஸ்டே அவே ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். பூரப விட்டு விலகியே இரு. இல்லனா அது உனக்கு நல்லா இருக்காது திஷா. நான் ஏன் புருஷனை விரும்பும் போது எதுக்காக நான் உன் புருஷனை விரும்ப போறேன்? அதாவது என்னோட புருஷன் என்னோட நினைவுகள்ல இருக்காருன்னு சொன்னேன். அப்புறம் உன் புருஷன் உன் கூடவே இருக்காரு. ஒருவேளை நீ இவங்க 2 பேரையும் ஒண்ணுன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்காத. So don't do that mistake. ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் பூரப் கர்ணா, என்னோட ஹஸ்பண்ட் பூரப் சார். அவங்க 2 பேருமே வேற வேற. எனக்கு உன்னோட புருஷனை ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் அவரை மறந்துட்டேன். இந்த வீட்டை விட்டு போனல அப்பவே மறந்துட்டேன். And I don't like him anymore. I only love my பூரப். நீ இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உன் புருஷன் சேஃபா இருக்காரு. I have moved on my life. உன் பேச்சுல இருக்கிற வித்தைய நீ இன்னும் விடவே இல்லையே திஷா. நீ something never change, right? ஆனா நீ சொல்ற விஷயங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற எமோஷனலா என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பார்த்தேன், நீயும் பூரபும் ஒன்னா. நீ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆனேன்னு பார்த்தேன். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆச்சு. As you wanted him back. உனக்கு எவ்வளவு புரிய வைக்கணுமோ அவ்வளவு புரிய வச்சாச்சு. இதுக்கு மேலேயே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாது. எக்ஸ்பிளனேஷன் இல்ல, எனக்கு ப்ரூஃப் வேணும் திஷா. நீ என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ரூஃப் வேணும் திஷா. என் புருஷனுக்கும் உனக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் இல்லங்கறத நீ நிரூபிச்சு காட்டு திஷா. உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் சொல்ற எந்த விஷயத்திலயுமே உனக்கு நம்பிக்கை இல்லாத போது நான் உனக்கு எந்த ப்ரூஃப் கொடுத்தாலும் சொன்னாலும் உனக்கு எல்லாமே பொய்யா தான் தெரியும். இங்க இருக்கீங்களா? அம்மா, நான் உங்களை வெளியில எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? Sweetheart, what you doing? Proof. பையன் ஆரியன், எனக்கும் பூரப்புக்கும் பிறந்த பையன். ஹலோ ஆன்ட்டி. Is she fine, mom? Yeah. Of course she is fine. அது சரி, நீங்க எதுக்காக வந்த ஸ்வீட்டார்ட்? பிகாஸ் கேக் வெட்டுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. டாட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாருமே கீழே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. Okay, dad is waiting. Yes. Of course, because it is an anniversary. Okay, போலாம். அப்புறம் திஷா, நீயும் கண்டிப்பா வரணும். We all will be waiting. After all, ஆரினே வந்து கூப்பிட்டிருக்கான். Come sweetheart, let's go. Please join us. நான் இது வரைக்கும் உன்னை பத்தி யோசிச்சது, அப்புறம் ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் சாரி. ஆனா இதுக்கு தேங்க்யூ. என்னடா இது? ஏன்டா குடிமுழுகி போன மாதிரியே உட்கார்ந்திருக்க? குடிமுழுகுன மாதிரியா? ஐ மீன், ஏன் இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க?
லைட்ட போட்டுக்க வேண்டியதானே? அட நீங்க வேற எதுக்காக தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வா. அது நீங்க போங்களேன். நான் ஆக்சுவலி இங்க ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? யார் அவ? யாரு? பரவாயில்ல விடு. சரி இத சொல்லு, ஓ மனசுல என்ன இருக்கு? அது என்னன்னா வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. யா. அது வாட் யூ திங்க் அபவுட் லவ்? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல், லவ், இது எல்லாமே we can't explain. அது யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே I don't know. நான் என்ன சொல்றேன்னா அது என்னன்னே நமக்கு புரியாது. ஓகே, இப்படி சொல்லலாம், இப்படி யோசிச்சுக்கோ. நான் உன்னோட அம்மாவை ரொம்ப லவ் பண்றேன் இல்லையா? அவளோட சந்தோஷத்துக்காக நான் எதனாலும் செய்வேன், எந்த எல்லைக்கும் போவேன். அதாவது எது தப்பு சரின்னுலாம் தெரியாது, லீகல் இல்லீகல் எதுவா இருந்தாலும் சரி. அவளோட கண்கள்ல சந்தோஷத்தை நான் பாக்குறதுக்காக எதை வேணும்னாலும் பண்ணுவேன், எதை வேணும்னாலும். இன் ஷார்ட், நாம எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்கிறது, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறது. யார நாம லவ் பண்றோமோ அந்த ஃபீல தான் காதல்னு சொல்லுவோம். புரிஞ்சதா? என்னோட லவ் பாத்தியா? மம்மி பாசத்துல வந்த மாதிரி தெரியல, ஏதோ கோவத்துல வந்த மாதிரி இருக்கு. வெரி பியூரியஸ். என்னாச்சு பல்லவி? ஏமாத்துக்காரன், நீ ஒரு ஃப்ராடு. இந்த ரிங்க நீங்க எனக்கு தீபாவளி அன்னைக்கு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க, நெக்லஸோட செட்டா. ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இந்த ரிங்க நீங்க எனக்காக இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல? அது ஆக்சுவலி பல்லவினா, என்னோட ரிங்க எடுத்து நீங்க எனக்கே பிரசன்ட் பண்றீங்களா? பொய் சொல்றீங்க. இல்ல அது வந்து நான் ஒரு வார்த்தை பேசாதீங்க விக்ரம், ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க விரும்பல. பல்லவி, பல்லவி நான் சொல்றது போய் சமாதானப்படுத்துறா, போராடா. பட் டாட், யூ ஆர் a liar. You are a liar. You are a liar. அனுராதா மேடம், இவங்க 2 பேரும் சிஎம் வசுதா மேடமோட உயிரை மட்டும் காப்பாத்தல, இன்னும் நிறைய பேரை அவங்களோட மரணத்துல இருந்து காப்பாத்தி இருக்காங்க. அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. அவங்களோட இந்த சாதனைக்காக டெல்லி அதிகாரிங்க அவங்களுக்கு பிரேவரி அவார்டை கொடுத்து மரியாதை செய்ய நினைக்கிறோம். மேம், அனுராதா மேடமால வர முடியல, அதனால அவங்க பொண்ணு பிராச்சி வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிடலாமா? பிராச்சி, கம்யா. Come on. கண்ணா, உங்க அம்மாக்கு சேர வேண்டிய இந்த மெடலை உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க கிட்ட நாங்க அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம். என்னாச்சு?
சொல்லு. என்னை விட்டு எப்பவும் நீ பிரிஞ்சு போயிடக்கூடாது புற, ப்ளீஸ். அதெல்லாம் நீ யோசிக்காத. உன்னை நீயே வீக் ஆக்கிக்காத. உண்மைதான், நான் வீக் ஆனவ தான் போறேன். மனுஷனா இருக்கிறவங்க எல்லாரும் லைஃப்ல யாரையாவது லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்க வீக் ஆயிடுவாங்க. இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். நான் எனக்கு நானே ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்க போறேன். அப்புறம் ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ என்னை விட்டு எப்பவுமே போயிட மாட்டேன்னு. அப்புறம் நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் போற, ப்ளீஸ். லிசன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ இதெல்லாம் நீ திஷாவை பார்த்ததுனால ப்ளீஸ், நான் இப்ப எதையுமே கேட்க விரும்பல போற, ப்ளீஸ். நீ என்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லு. அப்புறம் எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்னு மட்டும் சொல்லு. இல்ல, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், எப்பவும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் எது எனக்கு சொந்தமோ அது எப்பவும் எனக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்லு. எது உனக்கு சொந்தமோ அது உனக்கு மட்டும்தான். என்னோட ஃபேஷன் ஷோக்கு நாளைக்கு வரீங்க தானே? எது முக்கியம்னு அப்பா பொண்ணு நீங்க 2 பேருமே முடிவு பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் அபி, ஒரு விஷயம், நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், ஆபீஸும் வர வேண்டாம். ரன்பீர் எல்லாத்தையும் பார்த்துப்பான். இந்த மீட்டிங்க்கு நீ கண்டிப்பா போகணும். ஆனா இந்த ஃபேஷன் ஷோ டாட், இட்ஸ் ஓகே டாட். நீங்க உங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இது அவ்வளவு ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல. நெக்ஸ்ட் வீக் கூட என்னோட ஃபேஷன் ஷோ இருக்கு, அப்போ நீங்க வாங்க. என்னால எந்த ஒர்க்கும் மிஸ் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு திடீர்னு என்னாச்சு? நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா பேச ஆரம்பிச்சிட்ட, ரொம்ப பொறுப்பா பேசுற. ஒரே ராத்திரியில புத்திசாலி ஆயிட்டா? புத்திசாலியா தான் இருக்கணும் டாட். இல்லனா பிராச்சி தன்னோட புத்திசாலித்தனத்தினால என்னோட எல்லா பிளானையுமே அவ முறியடிச்சிருவா. இனிமே அவள மாதிரி நான் மாறி அவளை இந்த வீட்டை விட்டு தரத்திடுவேன். ஓகே, மீட்டிங்க்கு வருவேன், ஆபீஸ்க்கு வர மாட்டேன். மல்கோத்ரா மீட்டிங்க நான் அட்டெண்ட் பண்ணுவேன். பல்லவிய ஷாப்பிங் நான் கூட்டிட்டு போவேன். எல்லாமே நான் பண்ணுவேன். நீ வெறும் ஜுடேஜாவோட மீட்டிங்க மட்டும் அட்டெண்ட் பண்ணு போதும். நீ ஒன்னு பண்ணு, பல்லவிக்கு ஷாப்பிங் முடிச்சிட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துரு. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் மீட் பண்றோம், மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம். ஓகே? அட என்னப்பா, என்னாச்சு? எனக்கு தூக்கமே வராது. நாளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அதை யோசிச்சு எனக்கு இப்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. குட் நைட். ஓகே, அவுட். குட் நைட். See you. Good night. குட் நைட். And well done, Ria. நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். Thank you dad. Bye. Close the door please. யா, சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு மெடல் கிடைச்சிருக்கு. உங்க சார்பா நான் தான் ரிசீவ் பண்ணேன். அம்மா பிரக்யா, இது வந்து துணிச்சலுக்கான விருது அதுதானே? இது ஒருவேளை நீ இந்த அவார்ட உன் கையால வாங்கியிருந்தா? சரிதாம்மா, நான் போய் ரிசீவ் பண்ணலனா என்ன? எனக்காக என்னோட பிராச்சி போய் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிருக்கால, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இந்த அவார்டுக்கான தகுதி உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, ஆனா அவங்களெல்லாம் பாக்கும்போது உனக்கு பயமே வரலையா? எனக்கும் பயமா தான் இருந்தது. ஆனா ரவுடிங்ல பாத்தில்ல, என்னோட பொண்ணு அப்புறம் எனக்கு சம்பந்தமானவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்தேன். பொண்ணு ஓகே, உங்களுக்கு சம்பந்தமானவங்கன்னா? அது இவ மிஸ்டர் மெஹ்ராவை பத்தி பேசுறா. அவரோட ஃபேமிலி கூட அங்கதானே இருந்துச்சு, அதான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் ரொம்ப கவலைப்பட்டது என் பொண்ணை பத்தி தான். தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மாவுக்கு எங்க இருந்து தான் சக்தி வருமோ தெரியாது. அவ தானே அம்மா. தேவைப்படுற சமயங்கள்ல அவளுக்கு இருக்கிற மென்மையான இதையும் வேற யாருக்குமே இருக்காது. அவசியப்படும் போது அவளை மாதிரி எதிர்த்து போராட வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒண்ணு அவ அம்மாவா இருக்கணும், இல்லனா துர்கம்மாவா இருப்பா. ஆமா, அந்த துர்கா தேவி அவதாரம் தான் எடுத்தேன் என் பொண்ணு பிராச்சியை காப்பாத்துறதுக்கு. நான் உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மாம்னு அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த எமோஷனல் சீனு கொஞ்சம் பெருசா போற மாதிரி தெரியல. அப்புறம் பப்ளிக் ரொம்ப போர் ஆயிட போறாங்க. இது சந்தோஷப்படுற வேண்டிய தருணம். அதனால சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கலாம்ல. நான் அந்த அந்த தர்பா பண்றேன். அப்புறம் நான் பண்ண போறேன் பாங்க்ரா டான்ஸ். ஒரு நிமிஷம். இன்னைக்கு உல்டாவா பண்ணலாம். நான் பாங்க்ரா டான்ஸ் பண்றேன், நீ கர்பா டான்ஸ் பண்ணு. சரி.
நான் இப்பதான் திஷா சித்திய பார்த்தேன். பாவமா அவங்க ரொம்ப டென்ஷனா அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த 20 வருஷத்துல அப்படி என்ன ஆயிடுச்சு? திஷா எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா தானே இருப்பா. ஆனா இப்ப அவளை பார்த்த போது அவ கண்கள்ல ஒரு சோகம் தெரியுதே. என் போனையும் அவ எடுக்கல, திரும்பவும் கால் பண்ணவும் இல்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நான் அவகிட்ட கேட்கணும், பேசணும். முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. புருக்கும் உனக்கும் ஏன் கல்யாணம் ஆகல? அவன் ஏன் ஆலியாவை கல்யாணம் பண்ண? அந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த அவ என்கிட்ட மறைக்கிறா. ஆனா என்ன? நீங்க என்ன பார்த்தா ஸ்மைல் பண்றீங்க? இல்ல பல்லவி, அது நேத்து ராத்திரி ஒரு விஷயம் நடந்ததுல அதுக்கு நான் இவங்க முன்னாடி கூட ஸ்மைல் பண்ண மாட்டேன். என்னோட ஸ்மைல் எப்பவுமே உன்னை நினைச்சுதான். ஐயோ போதும் இந்த விளையாட்டெல்லாம். எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல வெக்கப்பட்ட மாதிரியே வெக்கப்படுற. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போங்க போங்க, போய் அங்க நில்லுங்க. போங்கன்னு சொல்றேன்ல, இந்த பக்கம் பார்க்காம அங்க திரும்பி நில்லுங்க. போங்க. திரும்பி எனக்குணும் சும்மாதான். அப்புறம் இங்க பாருங்க, என்ன பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஸ்மெல் பண்ணாதீங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, நான் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அட பல்லவி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? போங்க. சரி சரி சரி, நான் அங்க போய் ஏதாவது பாக்குறேன். போங்கன்னு சொல்றேன்ல. பை. முதல்ல உங்க ஸ்டாக் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் செக் பண்ணிக்கிறேன். இது நல்லா இருக்கும். உனக்கும் வேலை கம்மி ஆயிடும். நேரா போய் ரைட்ல போங்க. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ டெய்லி இப்படிதான் லேட் பண்ணி என்ன வெயிட் பண்ண வைக்கிற? இப்ப வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய் பைத்தியமா நீ? சஹானா, வெளியில வா. இது ஒண்ணு உன்னோட வீட்டு கதவு கிடையாது, நீ நினைச்சவங்க திறக்கிறதுக்கு. அப்புறம் இது என்னோட வீட்டு கதவும் இல்ல. இதுக்கு பேரு வண்டி அண்ட் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் கை எடுக்கிறியா? நீ எதுக்காக சேத்து தண்ணியை எம்எல அடிச்ச? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வண்டியில வரும்போது அந்த சேத்து தண்ணியை எம்எல அடிச்சிட்ட. How dare you? Never touch me. Never touch me. சேத்து தண்ணி எம்எல அடிச்சிட்டு என்ன தொடாதன்னு சொல்றியா? இங்க பாரு, காலேஜ்லயே உன்ன மாதிரி மோசமான பொண்ணு வேற யாரும் கிடையாது. என்ன நீ டர்ட்டின்னு சொல்றியா? ஆமா. உன்னோட குரல் அசிங்கமா இருக்கு, யோசிக்கிறது அசிங்கமா இருக்கு, பர்சனாலிட்டி அசிங்கமா இருக்கு. உன் ஒருத்தினால இந்த காலேஜே மோசமாயிடுச்சு. ரியலி? இந்த காலேஜ் அவ்வளவு மோசம்னா அப்ப எதுக்காக இந்த காலேஜுக்கு வர? நீயும் உன் அக்காவும்? ஓஹோ, இந்த காலேஜ் உன்னோட அப்பாவோட காலேஜா? சஹானா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு பிராச்சி, இவ வண்டியில வரும்போது சேத்து தண்ணியை என் மேல அடிச்சிட்டா. என்ன வேணும்னே பழி வாங்கணும்னு நினைக்கிறா. நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? ஞாபகம் இருக்கா? நீ ஏன் அன்னைக்கு தெரியாம வந்து கீழே விழுந்துட்ட, ஆனா நான் தான் காரணம்னு ப்ளேம் பண்ணிட்ட. நீ அந்த விஷயத்துக்கு தான் என்ன பழி வாங்குற. நான் எந்த பழியும் வாங்கல, அதுவும் இல்லாம நான் இந்த மாதிரி செய்யல. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா இதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், பட் நான் எதுவுமே பண்ணல. கெஸ் வாட்? இப்ப நான் தான் பண்ணேன். ஆளை விடுறியா? குட். ஓ காட், என்ன ஸ்டைலா எக்ஸிட் பண்ணா. ஆனா நான் ஷியோரா சொல்றேன், ரியா தான் இத பண்ணிருக்கணும். இத முதல்ல க்ளீன் பண்ண எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. என் கூட அமைதியா நின்னுட்டு இருந்தா நீயும் என் கூட பேசிருக்கணும்ல. ஏய், அவ தான் சொல்றல தெரியாம நடந்துருச்சுன்னு. மன்னிச்சு. இல்ல, அவ போய் சொல்றா. அவ வேணும்னு தான் அப்படி செஞ்சிருக்கா. ஆனா நீ கோவமா இருக்க. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. நீயும் சித்தியும் ரெண்டு பேரும் ரியாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப கூட நீ அவளை திட்டாம என் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. நல்லா இருக்கு. அட நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஷாப்பிங் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, சரிதாமாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் சாரி, பிளவுஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காக வந்தேன். நல்ல வேலையே வந்தீங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ரொம்ப நேரமா என் மாமியாருக்காக சாரி தேடிட்டு இருக்கேன். எது வாங்குறதுன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி. இதுல எவ்வளவு விலை போட்டிருக்கு? ஐயோ, விலை அதிகமா இருக்கு. எப்படி இருக்கீங்க சரிதா சிஸ்டர்? அட நீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க எப்படி இங்க? ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நேரத்தை ஒதுக்குனதுக்கு. நீங்க நிச்சயமா வரலன்னா நான் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். நீங்க வந்தீங்க, ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அப்படியே பிராச்சி மாதிரியே அவளும் வருவா, ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிடுவா. நல்லவேளை உங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் ஃபால்ஸ் எடுக்கணும். Of course, sorry. Please don't be sorry. Bye. Thank you. Bye. Okay, bye. மிஸ்டர் மெஹரா, அட நீங்க
முதல்ல இந்த சாரிக்கு ஃபால்ஸ் எடுப்போம், இல்லனா சரிதாமாக்கு கோவம் வந்துரும். அப்புறம் பிராச்சி வந்து அவளோட அம்மாவுக்கு பதிலா அவளோட அம்மாவுடைய அவார்டு வாங்கிட்டு வந்தா. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். இருக்கத்தானே செய்யும். அம்மாவோட பொண்ணு அம்மாவோட அவார்டு வாங்கிட்டு வரும்போது பொண்ணோட அம்மா ப்ரௌடா தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க இங்க இருந்திருந்தா. ஆனா அவ இங்கதான் இருக்கா. எங்க இருக்காங்க? இங்கதான் எங்கயோ போன அந்த சாரியோட பாஸ் வாங்குறதுக்காக போயிருக்கா. அவ இங்க வந்த உடனே அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஓகே. பல்லவி மேடம் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க போய் அவங்கள நீங்க உங்க லைஃப வாழ்றதுக்காக இப்படி மத்தவங்க லைஃப கெடுத்துற கூடாது. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தோட தடமே மாறிடும். முதல்ல நீங்க நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்ல. நீங்க அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரியே பேசுறீங்க. நிஜமாதான். நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட உங்க ஃபேமிலிய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் உங்க ஃபேமிலிக்காக எதுவும் சொல்ல முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ரியாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் உங்களை வார்ன் பண்ண வேண்டியதாயிடும். மறுபடியும் ரியாவை பத்தியே பேசுறீங்க. உங்களால ரியா கண்ணுல மட்டும் கண்ணீர் வந்துச்சு, மார்க் மை வேர்ட்ஸ், நான் என்ன வேணாலும் உங்களை செய்வேன். உங்க பொண்ணோட கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு நிமிஷம் ஹோல்ட். விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. ரியா இருக்கால, அவ என்னோட பொண்ணு கிடையாது. ஓ, இப்ப அவ உங்க பொண்ணே கிடையாதா? எப்படி இப்படி எல்லாம் பேச வருது? உங்களை ஒரு பொண்ணோட அப்பாங்கறத யாரும் ஞாபகப்படுத்தாததுனால ரியா உங்க பொண்ணே இல்லன்னு சொல்லிருவீங்களா? நீங்க இந்த முதல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே, நீங்க சரியா தான் சொல்றீங்க. நான் மிஸ்டர் மெஹராவே கிடையாது. நான் மிஸ்டர் மெஹரா கிடையாது. மிஸ்டர் மெஹரா என்னோட நண்பன். அவன்கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். இங்க பாருப்பா, லைஃப்ல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவையாவது யோசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கணும். ரியா உங்க பொண்ணு கிடையாது, அப்புறம் நீங்க மிஸ்டர் மெஹராவே கிடையாதுல. நீங்க உங்க சுயநலத்துக்காக இன்னும் எவ்வளவு போய் தான் நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க. நான் எதுக்காக போய் சொல்லணும்? ஒரு நிமிஷம், நான் என்னோட லைசென்ஸை காட்டுறேன். எனக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டாம். விட்டா போய் சொல்லிட்டே போறீங்க. நீங்க ரியாவோட அப்பா இல்லன்னா நான் பிராச்சியோட அம்மா இல்ல. You are a disgusting human being. இதுக்குதான் மத்தவங்க சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. பிராச்சியும் சரிதம்மாவும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த உலகத்துல உங்களை விட நல்ல மனுஷன் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட போய் சொன்னா உங்களை விட மோசமானவங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சுப்பாங்க. பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உண்மையாவே நான் மிஸ்டர் மெஹரா இல்ல. நான் வந்து மேம், ஸ்டோர்ல ஒரு பர்ஸ் கிடைச்சது. ஒருவேளை அது உங்களதா கூட இருக்கலாம். நீங்க பாருங்க. ஒருவேளை உங்களதா இல்லனா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்னு டிபார்ட்மெண்ட்ல வச்சிருவோம். அது யாரதோ அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. Thank you. அது ப்ளீஸ் மேம். ரியாவா அவளோட ஸ்டெப் மதர் கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிக்க போறேன். ஸ்டெப் மதரா? அதான் வளர்த்த அம்மா. நான் ரியாவை அடாப்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த மிஸ்டர் மெஹரா அவரு நல்ல மனுஷனே இல்ல. மிஸ்டர் மெஹராவை தப்பா சொல்லாத. குடுப்பா. உங்களுக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது. இப்பதான் நான் அவரை பாத்துட்டு வரேன். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உங்க ஃபேமிலியை விடுறதுக்கு பாக்குறாரு. என்ன அவரு தனியா இருந்து ஜாலி. இது நாள் வரைக்கும் நீ எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எதுக்காக செஞ்சேன்னா, நான் வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. நான் என்ன பத்தி மட்டும் பேசல, சஹானா பத்தியும் தான் பேசுறேன். I will not let you bully my sister anymore. I have no idea what you are talking about. நீ கார்ல வரும்போது வேணும்னே சஹானா மேல சேர்த்து தண்ணி அடிச்சிருக்க. யாருக்கும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நான் நிரூபிக்கணும்னாலும் என்னோட கிளாஸ் பார்த்து தான் நான் செய்வேன். உங்களை மாதிரி இப்படி மிடில் கிளாஸ் ஆளுங்க செய்வாங்க. நான் பண்ண மாட்டேன். இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த தடவை நீ வேணும்னு தான் செஞ்சிருக்க. இன்டென்ஷனலா பண்ணிருக்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. இட்ஸ் அப் டு யூ. நில்லு. இது நாள் வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ளதான் பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப இந்த சண்டை 2 பேரோட திங்கிங்ல முடிஞ்சிருக்கு. இனிமே நான் எனக்காக போராட மாட்டேன். என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும் போராடுவேன். சின்ன கிராமத்துல இருந்து பெரிய சிட்டிக்கு நிறைய கனவுகளோட வரவங்களுக்காக போராடுவேன். அவங்க ஃபேமிலி வேணா சின்ன ஃபேமிலியா இருக்கலாம், ஆனா அவங்களோட திங்கிங் சின்னதா இருக்காது. அவங்க பெரிய காலேஜஸ்ல வந்து படிக்கிறாங்கன்னா உன்ன மாதிரி ஆகணுங்கிறதுக்காக இல்ல. அவங்க படிச்சு முடிச்சு சொந்த கால்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சுதான் இங்க வராங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இந்த சண்டை எனக்காகவோ சஹானாக்காகவோ இல்ல. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல வராங்களே அவங்களுக்காக. And I'm ready for this fight with you. எங்களோட உண்மையான கிளாஸ் என்னன்னு உனக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். Fine. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உனக்கு எதுல சந்தோஷமா அதை பண்ணு. Whatever makes you sleep at night, do that. ஏன்னா எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. And ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால என்ன என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. You never stand up to my class. Okay? ரியா, பிராச்சி, உங்க 2 பேரையும் பிரின்சிபல் சார் வர சொன்னாரு.
எப்படி பண்ண? சாரி, ஒரு நிமிஷம். இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு தான் ரோடு கிராஸ் பண்ண ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஸ்டாப் ஹாங்கிங். சீக்கிரமா போங்க, இல்ல வண்டி மேலே ஏத்திடுவேன் நான். ஒரு நிமிஷமா. இப்ப ஹார்ன் அடிடா. மேல ஏத்துறேன்னு சொன்னல, தள்ளி விட்டு ஏத்து. ஏய், நீ என்ன பண்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கார் கீ எடுப்ப? இப்பா போலீஸ் வந்துருச்சு, ஓடு. பிடிக்க. தேங்க்யூ சோ மச் மேடம். இவன் ஓட பார்த்திருந்தான், உங்க மூலியமா தான் பிடிப்பிட்டான். இவனை இழுத்துட்டு போங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிமா. பத்திரமா போயிட்டு வாங்க. நன்றிமா. மறுபடியும் நீங்க 2 பேரும் காலேஜ் கேம்பஸ்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். சார் நான் இல்ல, ரியா தான் முதல்ல ஆரம்பிச்சா. இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. ரியா நீ போய் சொல்ற, நீ தான் ஆரம்பிச்ச. சார் இவ போய் சொல்ற. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு பேசிட்டு இருந்தேன், இவ நேரா வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. சார் நான் இவகிட்ட சண்டை போடல, சஹானா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு மட்டும் தான் சொன்னேன். இவ வண்டியில வரும்போது சஹானா மேல சேர்த்து தண்ணி அடிச்சிருக்கா. I didn't do it sir. இங்க பாரு ரியா, நீ போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல, நீ தான் போய் சொல்ற. சார் she is lying, போய் சொல்ற. Sir she is lying. வாயை மூடுங்க, 2 பேரும் வாயை மூடுங்க. ஏன் முன்னாடியே நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி காலேஜுக்குள்ளேயே சண்டை போடுறத. நாளைக்கு நீங்க 2 பேரும் உங்களோட பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இனி நான் பேசுறதா இருந்தா அவங்க முன்னாடி தான் பேசுவேன். Sir I didn't do it. You both can leave now. இந்த சரிதாமா என்ன ரொம்பவே நர்வஸ் ஆக்கிட்டாங்க. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். இது நடக்கிறது சகஜம் தானே. இந்த சரிதாமா மிஸ்டர் மெஹராவுக்கு நிறையவே சப்போர்ட் பண்றாங்க. மே ஐ ஹெல்ப் யூ? சாரி, மிஸ்டர் மெஹராவை நான் பார்க்கணும். ஷியோர். சார் அங்க இருக்கார் பாருங்க. அவரு உள்ள போயிட்டாரு. ரியலி சாரி. அது வந்து என்னன்னா, நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன். பேசினது மட்டுமா? இல்ல, அது வந்து என்னன்னா, நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன், ரொம்ப திட்டிட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் ஏன் அப்படி பேசினேன்னு. ஆக்சுவலி நீங்க என்ன திட்டினத என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், டிரைவிங்ல இருக்கேன், நான் ஒரு மீட்டிங்க்கு போகணும், இப்படிதான் சொன்னான். நீங்க ஏன் எதுவுமே சொல்லல? எப்போ? நான் உங்களை மிஸ்டர் மெஹரா நினைச்சிட்டு உங்களை திட்டிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் எதுவுமே சொல்லல? நான் மிஸ்டர் மெஹரா இல்ல. மிஸ்டர் மெஹரா அவன் என்னோட ஃப்ரெண்டு. உங்க பொண்ணு ரியா இல்ல, இப்ப நீங்க மிஸ்டர் மெஹராவே இல்லையா? நீங்க சொல்றதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்கல. இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன். ஆனா மத்தவங்க இந்த மாதிரி உங்களை பேசும்போது நீங்க பேசாம இருக்கிறதும் நல்லதே கிடையாது. சரியா சொன்னீங்க. அப்புறம் சரிதா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. அவங்களால என் இமேஜ் காப்பாத்தப்பட்டது. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? எஸ், நிச்சயமா. தேங்க்யூ. சரி, நீங்க ரியாவோட அப்பாவை பார்க்க விரும்புறீங்களா? நீங்க அவரை பார்க்கணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு வரும்போது அவரை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிடக்கூடாது. அவரை கண்டுபிடிச்சிட்டு அவரை பயங்கரமா போட்டு திட்டுங்க. நீங்க அவரை திட்டும் போது என்னையும் கூப்பிடுங்க. நீங்க திட்டும் போது அவன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறேன். நான் என்ஜாய் பண்ணுவேன். இதோ பாருங்க, புடிங்க.
கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை. சிஸ்டர், இது யாரோடதுன்னு தெரியுமா? தெரியல. உங்களால என்னோட ஃபார்மை காட்ட முடியுமா? நான் அதுல கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்கணும். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு நோ என்னை இங்க யாரு கூட்டிட்டு வந்து சேர்த்தான்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட சேர்ந்து செல்லடி பிரிந்து போக வேண்டுமோ? மேம். எஸ். கால் ஃபார் யூ. யார்கிட்ட இருந்து? ரித்திக் சார் கிட்ட இருந்து. ஹி வாஸ் காலிங் யூ. நீங்க போன் எடுக்கல போல இருக்கு. அவர்கிட்ட நான் ஈவினிங் மீட் பண்றேன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. ரித்திக் சார், திஷா மேம் ஈவினிங் கால் பண்றதா சொன்னாங்க. உங்களுக்கு வேலை இருக்கா? இல்ல, ஒரு நிமிஷம். நீ என்ன பைத்தியமா? ஒருவேளை நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை நான் பிராச்சி மேல தானே பண்ணிருப்பேன். சாரி. ஷட் அப். இப்போ நீ என்ன பண்ண போற? ரியா, நீ இப்ப என்ன பண்ண போற? அம்மா காலேஜ்க்கு வரத நான் விரும்பல. உங்க அப்பா இங்க வர்றத நீ விரும்பல? ஆஃப் கோர்ஸ். ஆமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிட் மீட்டிங்காக அவர் இங்க வரணுமா? அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நீ தான் கிரியேட் பண்ண. இதை நீயே முடிச்சு வை. நானா? நீயும் தான் தப்பு செஞ்சிருக்கியா? இது என்னோட தப்பா? இப்ப இந்த விஷயத்துக்கும் சண்டை போட போறியா? இங்க பாரு, இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. வாட் சொல்யூஷன்? முதல்ல முடியுமா முடியாதான்னு சொல்லு. ஓகே, ஃபைன், பண்றேன். நம்ம பிரின்சிபல் சார போய் மறுபடியும் பார்க்கணும். வாட்? நோ 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 நோ, ஐ அம் நாட் கோயிங் தேர். நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ கூட வா. சஹானா, நீயும் வா. அனுராதா மேடம், இங்க பாருங்க. அனுராதா மேடம், நான் பாத்துக்கிறேன். அனுராதா மேடம், அனுராதா மேடம். இந்த அனுராதா யாரு? சார், விக்ரம் சார் தான் சொன்னாரு அவங்களை கூப்பிட சொல்லி. அவங்க உங்களை மீட் பண்ணணுமா? அனுராதானா பிராச்சியோட அம்மாவா? எங்க அவங்க? அவங்க போயிட்டாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, சும்மா கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்னுடைய பாஸ்ட் என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பாஸ்ட் யாரையும் விடாதுன்னு உனக்கு தெரியாதா? நாம தான் பாஸ்ட விடணும். அது எப்ப நடக்கும்னா, எப்ப நாம லைஃப் நீ டிசைட் பண்ணும்போது. இங்க பாரு புரப், லைஃப் உன்னோடது. நீதான் என்ன பண்றதுன்னு முதல்ல டிசைட் பண்ணணும். என்ன கேட்டா நீ எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு அட்வைஸ் மட்டும்தான் பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும் சொல்லு. உன்னோட இந்த பாஸ்ட் இருக்குல்ல, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கல, நீ உன்னோட பாஸ்ட நிச்சயமா பிரசன்டா மாத்திக்கணும். ஒருவேளை நான் அப்படி பண்ணிட்டா இப்போ என்னுடைய பிரசன்ட் என்ன ஆகும்? ஆலியாவோட தயவுக்கு பதிலா நீ வாழ்க்கையில் அவ கூட இருந்து நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. எனக்கு எது தேவை, எது தேவை இல்லைன்னு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. நான் ரொம்ப பிளாங்கா இருக்கேன். ஹரிவாலர் செய்ய வேண்டிய காரியத்தை மனசால யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய மனசு அடிக்கடி திரும்பி பாருன்னு சொல்லுது. நான் என்ன பண்றது? ஹேய் ஹேய் புரப், புரப், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சொன்னா கேளு, ரிலாக்ஸ் பண்ணு. நீ என்ன பைத்தியமா? என்ன பண்ற நீ? சார், அது நாங்க உங்களை எதுக்காக பார்க்க வந்தோம்னா, எங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி தான் சார். ஏன்னா இப்ப நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா சார், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். கேட்டிங்களா 2 பேரும் எப்படி ஆக்ட் பண்றாங்க? ரியான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றா. எப்பவும் பண்றதானே. அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உங்களோட சண்டை சாதாரண சண்டைன்னு சொல்ல வரீங்களா? எஸ் சார். யா, நத்திங் சீரியஸ். நோ நோ நோ, நாட் அட் ஆல். இந்த வார்த்தைய ஒருவேளை உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சப்போ நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ஒருவேளை நான் நம்பி இருப்பேன். உங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே நார்மல் கிடையாது. பட் சார், நீங்க நம்பிதான் ஆகணும். எங்க 2 பேருக்குள்ள நார்மலா தான் இருக்கு. பிரச்சனை சொல்லு. நீங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு நான் நம்புறேன். ஆனா இந்த விஷயத்தை இப்போ சொல்லக்கூடாது. ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. காலேஜ்ல நடக்க போற ஸ்போர்ட்ஸ்ல
நீங்க 2 பேரும் ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். நோ 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 ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஸ்கின் பர்ன் ஆயிடும், அப்புறம் எனக்கு ஸ்கின் டேன் ஆயிடும் சார். அது மட்டும் இல்லாம எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபேஷன் ஷோ இருக்கு சார். ராச்சி, நீ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல பார்ட்டிசிபேட் பண்றியா? குட். அப்ப சரி, இப்ப பார்க்கலாம் நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 பேரும் உங்க டைமை எவ்வளவு நல்லா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கறேன். இது எப்போ உறுதியாகும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும். You have 2 options. ஒரு ஃபேஷன் ஷோ நம்ம காலேஜ்ல நடக்கும், இன்னொன்னு காலேஜுக்கு வெளியில. நீங்க ரெண்டுத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சார், ஃபேஷன் ஷோல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அண்ட் யூ நோ, நான் ஏற்கனவே நிறைய ஃபேஷன் ஷோ பண்ணிருக்கேன், மாடலிங் பண்ணிருக்கேன். ஐ நோ ஹவ் இட் வர்க்ஸ். எனக்கு கிளியரா இருக்கு. பட் இவ அங்க என்ன பண்ணுவா? பெருக்க போறளா? எதுக்காக பெருக்கணும்? நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன். பிராச்சி, இட்ஸ் நாட் a friendly show. இட்ஸ் a competition. அங்க நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன்ஸ்டா இருப்போம். நம்ம 2 பேருக்குள்ள சேலஞ்ச் இருக்கும். ஒருவேளை இது சேலஞ்சா இருந்தா ஐ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச். சார், இந்த சேலஞ்ச் எங்களுக்குள்ள இருக்கிற வெற்றி தோல்விக்காக இல்ல சார். எங்க 2 பேரோட பாண்டிங் நல்லா இருக்கு, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தானே பண்றோம் சார். சோ ஐ அம் willing to do it சார். ஹலோ, நான் என் அம்மா இங்க வரத விரும்பல, அதுக்கு தான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா தப்பான இடத்துல சொல்லிட்டா இங்க காஸ்ட்லியா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் உன்னால மட்டும்தான் வாங்க முடியும்னு நினைக்கிறியா? சி, கிளைமேட் ரொம்ப மோசமாக போகுது. சோ காலேஜ் நான் ஹாஃப் டே டிக்ளேர் பண்ண போறேன். You both can go now. ஓகே சார். Thank you சார். சார், ஒரு லேடி லிஃப்ட் கேக்குறாங்க, கொடுக்கட்டுமா? நோ ப்ராப்ளம். Thank you. நீங்க எங்க பாஸுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த காரை நிறுத்த சொன்னாரு. Thank you so much. Oh God, ஏன் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது? யாரை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்களையே அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு முதல்ல நியூ காரை புக் பண்ணணும். கார்னால தான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்? என்னுடைய இதயம் எதுக்கு இப்படி துடிக்குது? அவ திஷா தானே? ஐ நோ, அவ என்னுடைய காம் டவுன் புறப். சார், என் வீடு வந்துருச்சு. நீங்க தான் இருக்கியா? ஆமா சார், அந்த மலைக்கு பின்னாடி. சரி, நான் விட்டுட்டு போறேன். இல்ல சார், அங்க கார் பஸ் எதுவுமே போகாது சார். நடந்துதான் சார் போகணும். இங்க இருந்து போகிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, நான் நடந்து போயிடுறேன் சார். சரி, ஓகே. நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. ஓகே சார். அப்ப யார் வண்டியை ஓட்டுவாங்க? நான். நம்ம 2 பேர் தனியாவா போறோம்? அம்மா, நீயும் நானும். திஷா, திஷா எங்க போற? திஷா, கார்ல உட்காரு. நோ தேங்க்ஸ். திஷா, கார்ல உட்காரு. நோ தேங்க்ஸ். இது உன்னோட கார்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏறி இருக்கவே மாட்டேன். அந்த டிரைவர் முன்னாடி சீன் கிரியேட் பண்ண வேண்டான்னு தான் நான் வண்டியை விட்டு இறங்காம இருந்தேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால நானே போயிடுவேன். நானே நடந்து போயிடுவேன். நடந்து போவியா இந்த கிளைமேட்ல? அதுல என்ன ப்ராப்ளம்? திஷா, மழை எப்ப வேணாலும் பெய்யலாம். வாழ்க்கையில என்ன வேணா எப்ப வேணாலும் நடக்கலாம், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த விஷயத்துக்கும் பயப்படுறது இல்ல. ஐ கேன் மேனேஜ். Are you sure? ஆமா, ஷியோர். Thank you for your lift. Okay, fine. இங்க பாரு, தப்புக்கு காரணம் மனுஷன்தான். ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். மனுஷன் சில டைம் தப்பா எடுத்துக்கிறான். அதனால என்ன? சரி, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல. உனக்காக நான் ஒத்துக்கிறேன். நானும் உன் கூட வரேன்.
வீட்லயோ கார்டன்லயோ வாக் பண்றத பத்தி பேசல. ஃபேஷன் ஷோ வாக் பத்தி பேசுறேன். ரேம்ப் வாக், கேட் வாக்னு சொல்வாங்களே. ஃபேஷன் ஷோலியா? ஐ நோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எப்படி ஃபேஷன் ஷோல வாக் பண்ணுவேன்? நான் பண்ணவே இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ரியா மாதிரி ஆளுங்களுக்கு ஓகே, பட் ஐ டோன்ட் லைக் டூயிங் ஆல் தட். நான் சார் கிட்ட எதுக்கு சரின்னு சொன்னேன்னா, அம்மாவை காலேஜ்ல கூப்பிட்டு எனக்கு ரியாவுக்கு சண்டைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான். இப்ப சரின்னு சொல்லிட்டேன். நான் என்ன யோசிச்சு இதுக்கு சரின்னு சொன்னேன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. பிராச்சி, நீ குழப்பமா இருந்தா எப்படி உன்னோட மூளை வேலை செய்ய சொல்லு? நாள் முழுக்க உன் கூட தானே இருக்கேன். அப்ப நீ எனக்காக தான் ஒத்துக்கிட்டியா? காரணம் எதுவா இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன பண்றது? என்ன தப்பு பண்ணிட்ட? எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. கெட்டு போன ஜாதி எல்லாம் பாக்குறல. கெட்டு போன ஜாதியா? ஆமா, பணக்காரங்கள பணக்கார ஜாதின்னு சொல்றோம், கெட்டு போனவங்கள கெட்டு போன ஜாதி. அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லா பணக்காரங்களும் தப்பானவங்க இல்ல. அந்த சமயம் நான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே ஒத்துக்கிட்டேன். நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் சார் கிட்ட போய் சொல்றேன், சார் ஐம் சாரி, நான் தெரியாம சரின்னு சொல்லிட்டேன், என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். இதுதான் கரெக்டா இருக்கும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பாரு. ஒருவேளை உனக்கும் ரியாக்கும் நடந்த சண்டை சித்திக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? நீ காலேஜுக்கு சண்டை போடுறதுக்கு தான் போறேன்னு நினைக்க மாட்டாங்களா? ஐ நோ, அம்மா ஏற்கனவே சொல்லிருக்காங்க. அந்த ரியா எது சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்காத, ஒரு தங்கச்சியை நினைச்சு மன்னிச்சிருன்னு சொல்லிருக்காங்க. எங்க 2 பேருக்கும் சண்டை நடந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பிராச்சி, நீ மறுபடியும் ரியா கூட சண்டை போட்டியா? இல்லம்மா. சண்டையா? எங்களுக்கு எதுக்கு சண்டை வரப்போகுது? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஆல் குட், ஆல் ஓகே. ஆல் ஓகேன்னு சொன்னா, ஆனா நீ அம்மா என்ன நினைப்பாங்கன்னு இப்பதானே சொன்ன. அது ஒருவேளை எங்களுக்குள்ள சண்டை நடந்தா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்களா சித்தி? எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ரியாக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா உட்காந்து டீயும் சமோசாவும் சாப்பிடுறாங்க. காலேஜ்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா ரியா அண்ட் பிராச்சி மாதிரி இருக்கணும்னு. இல்லையா பிராச்சி? சொல்றது சரிதானே? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காம காலேஜ்ல என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. சரி, ஓகே, நோ மோர் ஜோக்ஸ். ஆனா நீ அந்த இடத்துக்கு எப்படி போனன்னு என்கிட்ட சொல்லு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ, அப்போ உன் வண்டியோட இன்ஜினும் மூடும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பப்ப ரிப்பேர் ஆயிடுது, அப்படிதானே? ஆனா இந்த தடவை வண்டி ரிப்பேர் ஆன இடம் என்ன இடம் தெரியுமா? ரொம்ப தூரத்துல. இங்க யாரும் கூட கிடையாது. நான் உதவிக்கு யார்கிட்ட கேட்பேன்? நான் இப்ப வீடியோ கால்ல இருக்கேன். அங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னால இங்க இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீயே எனக்கு பெரிய ப்ராப்ளம் தான். திஷா, கிண்டல் பண்ணாத. நீ காட்டு பகுதியில இருக்க சிங்கம் எப்ப வேணாலும் அங்க வரலாம். திஷா, பின்னாடி பாரு. நான் பார்க்க மாட்டேன். பின்னாடி பாருன்றல, he is daring you. யார் இருக்கா? பேயா? நான் தான். நீங்க எங்க இருந்தீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீயே வண்டி விட்டு இறங்கிட்டு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அப்ப நான் என்ன பண்றது? நான் எங்க போனேன்? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன யோசிச்ச? நீ எங்க போயிட்ட? நான் பயந்து போயிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தானே நீ நினைச்ச? என்ன? ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப், ஓகே? என்ன? திஷா, போன கீழே போட்டியா? எனிவே, பூரப் கிட்ட போன கொடு. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, பூரப் கிட்ட போன கொடுன்னு. ஹாய் பூரப். தேங்க் காட் யார், நீங்க அங்க வந்துட்டீங்க. அந்த பொண்ணு திஷா இருக்கால்ல, அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவளோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அவங்க தனியா இருக்கா. உங்களை தவிர அங்க இப்ப வேற யாரும் இல்ல. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க அங்க இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுருங்களேன். நோ நோ நோ, எனக்கு யாரோட லிஃப்டும் வேண்டாம். திஷா ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட ஆட்டிடியூட கொஞ்சம் சைடுல வை. எனக்கு அவரை தெரியும். he is a good man. ஒருவேளை அவரை இப்படி அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது. he is a married man. இவரோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு தானே நீ என்ன கூப்பிட்டு இருந்த, மறந்துட்டியா? திஷா, நீ இப்படி ஓவரா பண்றதை என்னால மட்டும் தான் சகிச்சுக்க முடியும். ஆனா இத நீ மத்தவங்க கிட்ட காட்டாத ப்ளீஸ். அவரு நல்ல மனுஷனா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்காரு. இல்லன்னா உன்னோட ஆட்டிடியூட பார்த்துட்டு இந்நேரம் அங்க இருந்து போயிருப்பாரு. I know that you can hear me, Purap, but thank you in advance, please. And Disha, please. நான் அவருக்கு கேரண்டி கொடுக்கிறேன். He is a nice man. Just go. Okay, fine. நான் போறேன். Okay, I will see you. Bye. திஷாவோட பிஹேவியர் என்ன மாதிரியே சேஞ்ச் ஆகுது. I think she is started liking me. நான் சொன்னதும் அவர் கூட வர சம்மதிச்சிட்டா. Not. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், அவங்க என்ன சொன்னாங்க? சித்தி ரொம்ப பிராட் மைண்டட். அவங்க முன்னாடியே பிராட் மைண்டட் தான். ஹோஷியார்பூர்ல இருந்து இங்க வராதேன்னு சொன்னவங்க ஃபேஷன் ஷோக்கு எப்படி ஒத்துப்பாங்கன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்பவும் அம்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எந்த வேலையிலயும் தப்பு கரெக்ட் இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. அத பத்தி யோசிக்கிறது தான் தப்பும்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நேர்மையா செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். I love my mom.
ஐ லவ் மை சித்தி. எடியட உன்னோட பாஸோட போனா இருக்க போகுது. தூக்கம் வரலனா அவருக்கு தாலாட்டு பாடி தூங்க வை. வாய் மூடு, உன் தொல்லை தாங்க முடியல. அப்போ தனியா போய் பேசணும்னு ஆசைப்படுறியா? இன்னைக்கு நான் தான் ஹலோன்னு சொல்ல போறேன். என்ன பண்ற? நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட். என்ன? இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? உன்னை போட்டு குழப்பதா. கட் பண்ணிடு. இரு என்னன்னு கேக்குறேன். ஸ்பீக்கர் போடு, ஸ்பீக்கர். ஹலோ. ஆக்சுவலி ஐ அபவுட் டு ஸ்லீப், பட் நான் என்ன யோசிச்சேன்னா ஏதாவது நல்ல வேலை செஞ்சுட்டு தூங்கலாமேனு தான். நான் ஒரு குட் கேர்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒன்னால எனக்கு ரெputation ரொம்ப மோசமா இருக்கு. என்ன விஷயம் ரியா? So yeah, it is. As you know, my dad likes you. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட உனக்கு நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன். Stay out of my fashion show. அப்படின்னா உன்னோட பேரை எடுத்துரு. அதுக்கப்புறம் நீ போய் சிங்கிங் காம்படிஷனுக்கு உன்னோட பேரை கொடுத்துட கூடாது இல்லையா? அதனால நீயே எலிமினேட் ஆயிக்கோ. அது என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஸ்டே அவுட் ஆஃப் மை பிசினஸ். as simple as that. பட் யூ நோ வாட் பிராச்சி, நான் உனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் உன்னை எல்லாரும் முன்னாடி ஹியூமிலேட் பண்ணிருக்கணும். ஆனா எல்லாரும் முன்னாடி உனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அப்பதான் நீயே புரிஞ்சுப்ப. பட் இந்த ரியா மெஹராவோட எண்ணம் ரொம்பவே சுத்தமானது. do one thing. there is a debate competition. நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. ஏன்னா நீயும் நாள் முழுக்க சேச்சான்னு பேசிட்டே இருக்கல. ஐ திங்க் அது உனக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரியா மெஹரா கிட்ட இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதும் இல்ல, இதுக்கு மேல யாரும் ஜெயிக்கவும் மாட்டாங்க. இது உன்னோட புத்திக்கு ஏறணும், ரைட்? யூ நோ வாட் ரியா, இது வரைக்கும் இந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்கலாமா வேண்டாமா நினைச்சேன். பட் நவ ஐ அம் டிட்டர்மின்ட். நான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். வெற்றி தோல்வியை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். பிராச்சி தான் ஜெயிப்பா. இது வரைக்கும் கூட யாரும் போட்டி போட்டது இல்ல. அப்புறம் உனக்கு காம்படிஷனா யாரும் வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிராச்சி இந்த காம்படிஷன்ல கலந்துப்பா, உன்ன ஜெயிப்பா. நீ ஃபேஷன் ஷோல மட்டும் இல்ல, ஃபேஷனா ட்ரெஸ் போடுறத கூட மறந்துடுவ, புரிஞ்சுதா? இப்ப நீ ஜெயிக்கணும்னு கனவு காண்ற இல்லையா? இது தூங்குறதுக்கு அப்புறம் காண்ற கனவா இருந்தா நல்லா பாரு. உன்னை வார்ன் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் காலே பண்ணேன். அப்புறம் பின்னாடி சொல்லாத ரியா உனக்கு வார்னே பண்ணலன்னு. உன் கையில வேற எதுவுமே இல்ல, வெறும் ஹியூமிலேஷன் மட்டும் தான் கையில வரும். அத மட்டும் தானே நீங்க ரெண்டு பேரும் விரும்புறீங்க. யாரு ஜெயிக்க போறா யாரு தோக்க போறான்னு நாங்க பாத்துக்கிறோம். கெட் லாஸ்ட். நான் எதுக்காக அவளுக்கு போன் பண்ணனா, அவ மேல எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்தது, இவளோட மானம் போயிடக்கூடாதுன்னு. ஆனா இந்த மேடம்க்கு அத பத்தி கவலையே இல்ல. So you know what, Prachi? Have a great fashion show. பிராச்சி, லைஃப்ல எல்லாமே முதல் தடவையா நடக்காது. ரியாக்கு இது கிடைக்க போற முதல் தோல்வியா இருக்க போகுது. அட்லீஸ்ட் கூட யாராவது ஃப்ரெண்டாவது வச்சுக்கலாம்ல. உங்களை விட அவன் ரொம்ப நல்லவன். அட்லீஸ்ட் ஐ கேன் ட்ரஸ்ட் ஹிம். ஓ, என்னங்க நீங்க வரலையா? வாங்க. யா, லெட்ஸ் கோ. பாய் திஷா. பாய். இவளா எதுவும் பண்ண போறதில்ல. நாம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இவளை மிஸ்டர் மெஹராவை மீட் பண்ண வைக்கணும். இப்படி பந்தா காட்டினா ஒண்ணும் நடக்க போறது இல்ல. பந்தா காட்டி சாப்பிடாம இருந்தா உடம்புதான் கெட்டு போகும். மாத்திரையை சாப்பிடுங்க. அன்பா கூட தான் சொல்லலாம். அன்பாவா? முதல்ல நான் அன்பா தான் சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? என்கிட்ட ரொம்ப சீன் போட்டீங்க. இன்னும் அன்பா பேசினா இன்னும் ஓவரா பண்ணுவீங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா தப்பான விஷயம் செய்யறவங்களுக்கு உடன்பட மாட்டேன். இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அப்படியே எங்க அன்பா சொல்லிட போற? என் மேல பாசம் இருந்தா தானே நீ அன்பா பேசுவ. இப்ப நீங்க சஹானா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உண்மையை தானே சொல்றேன். நீ ஒன்னும் என்கிட்ட அன்பா பேசவே இல்லையே. அப்ப எனக்கு உங்க மேல பாசம் இல்ல? அதெல்லாம் இருக்குதான். அதுக்காக இப்படியா பேசுவாங்க? மருந்து மாத்திரைய நர்ஸ் கூட தான் கொடுப்பா. அதுக்காக உடம்பு சரியாயிடுமா என்ன? நீயே சொல்ல. அன்பு எப்ப நமக்கு தெரியும்? யாருக்கு அந்த அன்பு கிடைக்குதோ அவங்க மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா நீங்க என் மேல பாசம் இருக்குன்னா நான் என்ன சொல்றேனோ அத செஞ்சு காட்டு. அப்ப என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னோட தங்கம் இருக்காருல்ல, இப்ப அவரு எதுவும் சொல்லலங்கிறதுக்காக அதோட அர்த்தம் இது கிடையாது. அதாவது நீ செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சுக்காத. யாரு தங்கம்? தங்கம் என்னோட AAM மை மிஸ்டர் மெஹரா. பட் ஆக்சுவலி திஷா இவ்வளவு நல்லவளா இருக்கா?
அவ எவ்வளவு நல்லவன்னா என்ன இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஃப்ரெண்டா இருக்கா. என்ன இன்சல்ட் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட இருந்து நான் இன்சல்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க பேசுறது குறைவு, ஆனா சண்டை அதிகமா போட்டுப்போம். இன்ஃபேக்ட் எங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஆபீஸ்ல உள்ளவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆல் குட்? ஒண்ணும் இல்லையே. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, பி கேர்ஃபுல். அப்புறம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? எங்களுக்குள்ள என்னவோ இருக்குன்னு ஆபீஸ்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவ இதயத்தை யாரோ காயப்படுத்தி இருக்காங்க. அவ இதயத்தை காயப்படுத்தின யாரோ ஒருத்தன் உங்க பார்ட்டில அன்னைக்கு இருந்திருக்கான். அந்த ஆளு யாருன்னு திஷா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் எத்தனையோ தடவை அவகிட்ட கேட்டேன், அவ சொல்லவே இல்ல. ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? யார் அது? ப்ளீஸ் சொல்லுங்க. நெவர் மைண்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் உனக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். ஆனா அந்த ஆளு யாருன்னு நிச்சயமா உங்களுக்கும் ஒரு நாள் தெரிய வரும். இங்கதான் நிறுத்துங்க, என் வீடு வந்துருச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் and it was nice meet you again. Same to you. Bye. நாங்க குறைவா பேசுவோம், அதிகமா சண்டை போட்டுப்போம். இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஆபீஸ்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. பூரப் எதுக்காக இப்படி பண்ணாரு? அந்த திஷாவை போய் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன நல்லா பாத்துக்கிறாரு. And he is an honest man. என்ன நிச்சயமா ஏமாத்த மாட்டாரு. திஷா அவரோட கார்ல இருந்திருக்கானா, அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்திருக்கும். நான் யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. பூரப் அவளோட வீட்டுக்கு போனப்பாங்க வேற யாரோ கூட இருந்தாங்களே. அப்புறம் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அதாவது பூரபும் திஷாவும். நோ 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 ஆலியா, யூ ஆர் ராங். நான் பூரப்ப பத்தி இந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது. நீங்க வந்துட்டீங்களா பூரப்? நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே. நான் யா தண்ணி. தேங்க்ஸ். வெல்கம். குடிச்சிட்டீங்கன்னா கொடுங்க, நான் அதை வச்சிடுறேன். That's okay, that's okay, I will keep it. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுல, டயர்டா இருப்பீங்க. நான் போய் உங்க நைட் ட்ரெஸ் கொண்டு வரேன், நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க. இட்ஸ் ஓகே, நான் எடுத்துக்கிறேன். Hey, it's all right. I am your wife, I can do this. பூரப் திஷாவை பத்தி என்கிட்ட சொல்லுவாரா இல்ல நானே அதை பத்தி கேட்கட்டுமா? பூரப், how was your day? ஏதோ நார்மலா இருந்துச்சு, எதுவும் ஸ்பெஷல் இல்ல. Are you sure? Yeah, of course. Why? ஒண்ணு இல்ல, அது கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கா. நியூஸ பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். யூ நோ, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நியூஸ்ல பார்த்தேனா, அதனால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். போன் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா லைன் கிடைக்கல. தட்ஸ் வை. அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல, அது ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் கிளம்பினேன். Excuse me. Yeah. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்காத திஷா. You know we can never be friends. நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவும் விரும்பல. Of course. நீ எனக்கு சக்களத்தி ஆகணும்னு நினைக்கிறல்ல? நீ இந்த மாதிரி பண்றத நிறுத்திக்கோ திஷா. பூரப விட்டு விலகி இரு, இதை எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நீ தப்பா நினைக்கிற. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. உன்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்க வரல, நான் உன்னை வார்னிங் பண்ண வந்திருக்கேன்.
என் புருஷனை விட்டு விலகியே இரு. இல்லன்னா உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன், எந்த எல்லை வரைக்கும் போவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனாலும் நான் பதில் சொல்லலன்னா நீ பேசிட்டே தான் இருப்ப. உனக்கே தெரியும். ஓகே, உன்னோட சந்தோஷத்துக்காக வெல் அண்ட் குட். பட் பேட் ஃபார் யூ திஷா. என் ஹஸ்பண்ட என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ முயற்சி பண்றல, உன்னோட இந்த செயலுக்கு நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. அந்த வருத்தத்தால எனக்கு என்னதான் ஆக போகுது? டசன்ட் மேட்டர். அப்புறம் உனக்கு என்ன ஆகுது? உன்னை நீயே பாரு ஆலியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூரப் உன்னோட ஹஸ்பண்ட். நீயே இன்செக்யூரா ஃபீல் பண்ற, ஏன்? ஹோ, now I get it. நீ பூரப ஏன் கூட அவரோட கார்ல பாத்திருக்க, அதுவும் ராத்திரி இல்ல. அதானதான் இன்செக்யூரா ஃபீல் பண்றியா? இன்செக்யூரா இல்ல திஷா, நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத. ஏன்னா என்னோட லைஃப்ல நான் உன்னை பார்க்க விரும்பல திஷா. உன்னால ஏன் லைஃப கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆலியா. அப்புறம் உன்னோட ஹஸ்பண்டோட லைஃபையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப வீட்டு எல்லை வரைக்கும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்டுக்கு வெளியே அவரு யார பாக்குறாரு, என்ன பண்றாரு, இதுல உன்னோட உரிமை எப்படி இருக்கும்? ஆர் யூ ஸ்கேர்? எனக்கு உன்னோட கண்ணுல பயம் தெரியுது. இன்ஃபேக்ட் உன்னோட கண்ணுல நான் தெரியுறேன். இன்செக்யூரிட்டி தெரியுது. அதாவது வேற ஒரு பொண்ணு உன்னோட புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா உன்னால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா அதுதான் நடக்கும். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதுதான். ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ஞாபகப்படுத்திக்கவும் நான் விரும்பல. இந்த கதை சொல்றதையெல்லாம் நிறுத்து திஷா. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா இதை எல்லாத்தையுமே நிறுத்துன்னு சொல்ல வந்தேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் மேல எல்லாருக்கும் இருக்கும். அடுத்த பொண்ணு மேலதான் நம்பிக்கையே இருக்காது. த ஹவுஸ் பிரேக்கர், த த்ரெட். ஒருத்தி உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன்னோட மேரிட்டல் ஸ்டேட்டஸையே மாத்த முடியும். என்ன விஷயம்னு சொல்லு. நீ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டல? அட என்ன எவ்வளவு நிறைய ஜவ்வா இருப்ப. உனக்கு எனக்கு நடுவுல 2 உறவுகள் இருக்கு. நண்பனை கூட தப்பா நினைச்சிருவேன், ஆனா தம்பியை தப்பா நினைக்க மாட்டேன். நீ என்ன விஷயம் தான் சொல்ல. நீ இத இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்றத பார்த்தா இதுல என்னமோ திஷா சம்பந்தப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நினைச்சேன். Bro, I feel I want to spend my life with her. நீ அவ கூட லைஃப ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சனா நீ அவ கூட இருக்கணும். மத்தவங்கள பத்தி நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு, நீயா இருந்தாலும் சரி, அது ஆலியாவா இருந்தாலும் சரி, திஷாவா இருந்தாலும் சரி, நான் அவங்க பக்கம் இருப்பேன். நீ சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு அப்படி தோணுது. நான் திஷா கூட இருக்கணும்னு விரும்புறேன், ஆனா என்னால அதை பண்ண முடியாது. நான் ஆலியா கூட எந்த வழியில போய்கிட்டு இருக்கனோ அதுல எந்த ஒரு திருப்பமும் இல்ல, நேர் வழி. அதுல என்னால யூட்டர்ன் எடுக்க முடியாது. நீ என்ன சொல்ல வர? ஆனா நான் திஷா கூட இருக்க விரும்புறேன், ஆனா என்னால ஆலியா விட முடியாது. I cannot leave her. நான் லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல நிக்கணும் தெரியுமா? என்னால இப்ப புது உறவுகளை உண்டாக்க முடியாது, பழைய உறவை விட்டு கொடுக்க முடியாது. அப்ப ஆலியா கூட உன்னோட லைஃப்ல நொந்து வாழு இல்ல, திஷா கூட காம்ப்ளிகேஷனோட வாழு. நீ ஏதாவது ஒரு லைனை தான் சூஸ் பண்ணணும். இப்படி நடுவுல நின்னுகிட்டு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ போக முடியாது. லைஃப் உனக்கு ஸ்மூத்தா இருக்காது பிரதர். இட் won't. எக்ஸாக்ட்லி. லைஃப் ஸ்மூத்தா இல்ல. அதுவும் ரித்திகா பார்த்ததுக்கு அப்புறம். ரித்திகா யார் இது? அவனை பார்த்ததுல இருந்து அவனுக்கு என் மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல. ஏன் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஜஸ்ட் ஜோக்கிங். நீ அவன் பேரை சொல்ற விதத்திலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுக்கும் திஷாக்கும் கனெக்ஷன் இருக்குமோன்னு நினைக்கிறேன். நீ திஷாவுக்காக எல்லாத்தையும் விட்டுற மாட்டல பிரதர்?
யார் போட்டோ அது? ஒருவேளை என் சின்ன வயசு போட்டோவா இருக்குமா? சரி, எதுக்கு இங்க வந்து அத நீ சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? முதல்ல உட்காருங்க, நான் அப்பதான் சொல்லுவேன். சரி சொல்லு. சொல்லனா கிரிக்கெட் பேட் எடுத்து இங்க வா இங்க வா இங்க வா. அது என்ன ஜன்னல் வழியாவே குதிக்க போற? திருடுறதுக்கு ஏதாவது கோர்ஸ் பண்றியா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா அந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டு நல்லது இல்ல. என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது நீ திங்க் பண்ணி பாத்திருக்கியா? கொஞ்சம் இமேஜின் பண்ணு. ஹெட்லைன்ல வரும். இங்க பாரு, ஹெட்லைன்ல என்ன வரும்னா, இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பிளேயர் ரன்பீர் கோலி. ரன்பீர் கோலியோட பிரதர் ஆரியன் கண்ணா திருடும் பொழுது முதல் தடவையாக பிடிபட்டார். எவ்வளவு மோசமா இருக்கும்? எவ்வளவு மோசமான ஹெட்லைன். ஏன் ப்ரோ, ஏன் ஒரே விஷயத்த சுவிங்க மாதிரி இழுத்துக்கிட்டே போற? நான் எதுக்காக இங்க வந்தேன்னு இன்னும் நீ கேட்கவே இல்லையே. ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். அதனால எகிரி குதிச்சு வந்தேன். என்ன ப்ராப்ளம்? அதுக்கு ஜன்னல் வழியா. சரி, என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. தூக்கம் வரல ப்ரோ. அதுக்கு உனக்கு பால்ல தூக்க மாத்திரை போட்டு கொடுக்க சொல்றியா? அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன். அந்த சகனா இருக்கால, அவ என்ன ரொம்ப கேவலமா போன்ல திட்டிட்டா ப்ரோ. அதுக்கு ஏன் அட்வைஸ் கேக்குற? அவளை மறுபடியும் போன் பண்ணி திட்ட வேண்டியதானே? இங்க பாரு ப்ரோ, நீ ரன்பீர் கோலியோட பிரதர், என்னோட தம்பி. நம்ம ஃபேமிலில இருக்கவங்க மட்டும் தான் உன்னை திட்டுறதுக்கான அதிகாரம் இருக்கு. வேற யாரும் உன்னை திட்டுறதுக்கு உரிமையே இல்ல. ஆனா நீ சகானா திட்டினாலாம் அதை கேட்டுட்டு இங்க வந்திருக்கான். அதுவும் சகானா. போ, அந்த தண்ணி எடுத்துட்டு வா. உன்னதான் தண்ணி எடு. இல்ல ப்ரோ, எனக்கு தாகம் எடுக்கல. நீ குடிக்கிறதுக்காக இல்ல, அந்த தண்ணியில குதிச்சு நான் சாக போறேன். உன்னோட செயல் அந்த மாதிரி இருக்கு. ஹவ் ஷேம்ஃபுல் யா ப்ரோ. நானும் அவளை திட்டிட்டேன் ப்ரோ. திட்டியா? வெரி குட், நைஸ், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. குட், கம் ஆன். ஐ மீன், நான் அவளை திட்டுறதுக்கு தான் இருந்தேன் ப்ரோ. அதுக்குள்ள அவ போனை கட் பண்ணிட்டா. இப்பதானே திட்டன்னு சொன்ன, அதுக்குள்ள போனை கட் பண்ணான்னு சொல்ற? அவன் அப்பா டக்கரா? வாட் இஸ் திஸ் அப்பா டக்கர்? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதான் அவ போன் பண்ணி அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசுவா. அவ்வளவு திமிரா அவளுக்கு. ஆனா நீ அமைதியா இருந்திருக்க. போன் எடு. அவளுக்கு இப்பவே போன் பண்ணு. இப்பவே போன் பண்ணு. கால் பண்ணலாம். அவகிட்ட இப்பவே பேசலாம். போன் பண்ணு. Hey, இது என்னோட போன். Hey dude, that's my phone. Hey, that's mine. அட இல்ல இல்ல, இங்க வால்பேப்பர் பாரு. Oh dude, sorry bro. உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க அனிவர்சரி அன்னைக்கு மாம் எனக்கு உன்ன மாதிரி ஒரு போன் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. உன்னோட மாமோட அனிவர்சரிக்கு உன்னோட மாம் உனக்கு கிஃப்ட் பண்ணாங்களா? நீ தானே கிஃப்ட் பண்ணணும். நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி அவங்களும் எனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒன்னு பண்ற, உன்னோட அம்மாவை என்னோட அம்மா கிட்ட விட்டுற. பசங்க கிட்ட எப்படி அன்பா காட்டணும்னு அவங்க கத்துக்கிட்டோம். லெட்டர் லேர்ன். உண்மையதான் சொல்றேன். ஒரு பர்த்டேனா, ஒரு ஆனிவர்சரினா பசங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா? நைஸ். அத எப்படி சொல்றது? மை மாம் லவ்ஸ் மீ a lot. போதும் போதும், ரொம்ப வழியாதான் மச்சனும். கிளம்பு, போ, போன் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. ஆலியா ஸ்டாப். ஆலியா, நான் சொல்றது கேளு. ஆலியா, ஆலியா லிசன் டு மீ ப்ளீஸ். ஆலியா, வெளியில கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. எங்க போயிட்டு இருக்க? ஃபார் காட் சேக் ஆலியா, ப்ளீஸ் லிசன் டு மீ. ஆலியாவா? ஆனா அது வந்து அவளுக்கு நான் திட்டுறதுக்காக தான் போன் பண்ணேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ அது என் நம்பரை பார்த்து கட் பண்ணிட்டானா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஐடியா, ஒரு ஐடியா இருக்கு. ஒரு வேலை பண்ணு. முதல்ல அவளை பாராட்டுறதுக்கு தான் நீ கால் பண்ண நம்ப வை, சரியா? அப்புறம் அவளோட கவனம் நீ பேசுறத கேட்கும் போது மூச்சு விடாம அவளை திட்டி தீத்துடு. என்ன? அவளை திட்டுறதுக்கே என் மைண்ட்ல வர மாட்டேங்குதே. அப்புறம் நான் எப்படி அவளை கண்டபடிக்கு திட்ட முடியும்? இங்க பாரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பழி வாங்குறதுக்கு கூட இவ்வளவு யோசிக்கிற? ஒரு வேலை பண்ணு. நான் எல்லாத்தையும் எழுதி ஒரு பாயிண்ட்ஸா உன்கிட்ட கொடுத்துறேன். அதை நீ மனப்பாடம் பண்ணி அப்படியே அவகிட்ட பேசிடு. ஓகே, கூல். ஆனா உன்னோட கோபம் கூல் டவுன் ஆகவே கூடாது. எந்த ஒரு பொண்ணும் உன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட தம்பி. ஓகே, முதல்ல போய் பெண்ணையும் பேப்பரையும் எடுத்துட்டு வா. நான் எழுதுறத சொன்ன உடனே அவ இதயமே வெடிச்சிடணும். நீ முதல்ல போய் உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தா, சீக்கிரம். தேங்க்யூ. எழுது. சரி, நீயும் இங்க உட்காரு. சரி, உன்னோட கோபத்தை எல்லாம் இதுல எழுது. ஓகே, உன்னோட மொத்த கோபத்தையும் இதுல எழுது. இந்தா, ஆரம்பி. ஓகே. இரிட்டேட், ரிவெஞ்ச், வெறுப்பு, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு எழுத முடியுமோ எழுது. எழுது. ஓம். எதுக்கு ஓம் எழுதுற? ஓம் ஸ்டார்டிங்ல சுபம் எழுதுவோம்ல, அது மாதிரி எங்க அப்பாவும் இது போல ஸ்டார்டிங்ல ஓம் எழுதுவாரு. அதனாலதான் நானும் ஓம் எழுதலாம்னு நினைச்சேன். சரியா? சரி, எழுது.
மனிதர்கள் அவங்களோட காதலை மறக்கிறது இல்ல, அவங்களுக்குள்ள மறைச்சு வச்சுப்பாங்க. பூரப் சாரோட மனசுல எனக்கான ஃபீலிங்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அது உன்னால தடுக்க முடியாது. தடுக்க முடிஞ்சா தடுத்துக்க. Calm down, Alia. Calm down. ஒன்னாகல, ஒன்னும் இல்ல, டோன்ட் வரி. திஷா, வா, உள்ள வா. நான் ரொம்ப மோசமானவ. இதுக்கு முன்னாடி நான் அப்படி இல்ல. என்னாச்சு? நீ அழக்கூடாது, அழாத. முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. உங்க தங்கச்சி கெட்டவ இல்லல்லக்கா? இல்லல்ல. ஐயோ இல்லடா, இல்ல. நீ ரொம்ப நல்லவ. நீ என்ன பண்ணிருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான காரணம் இருக்கும். நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட. நான் அப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதடா, கொஞ்சம் அமைதியாரு. வா, வந்து உட்காரு, அமைதியாரு ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்க மாட்டீங்களா? நான் தான் சொன்னல, ஒருவேளை நீ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதாவது சீரியஸான காரணம் இருக்கும். இங்க பாரு திஷா, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணா. தப்பு செஞ்சா கூட நல்ல பொண்ணா இருப்பாளா? இன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாதுக்கா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என்ன ஆச்சு? அன்னைக்கு சிஎம் டீமோட நான் போயிருந்தேன். அங்க நான் பார்த்தேன், ஆலியாவையும் பூரபியும் ஒன்னா பார்த்தேன். சந்தோஷமா இருக்காங்க as a married couple. எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவரு என்னோட பூரப் இல்ல. அவர் ஆலியாவோட ஹஸ்பண்ட். எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு என்ன நானே ரொம்ப கஷ்டப்படுத்தி சமாதானப்படுத்திக்கிட்டேன். இன்னைக்கு திடீர்னு பூரப் சாரை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அவரும் என்ன வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் ஆலியா வீட்டுக்கு வந்தா. அவ புருஷனை அவகிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்றேன், அவ குடும்பத்தையே பிரிக்க ட்ரை பண்றேன்னு என்னென்னமோ சொன்னா. நான் அப்படி பண்ணுவேனாக்கா? அவ எனக்கு பண்ண துரோகத்தை நான் என்னைக்கும் அவளுக்கு பண்ண மாட்டேன். அவ பேசிக்கிட்டே போனா. அவ நிறுத்தாம ஏதேதோ என்னை பத்தி சொல்லிக்கிட்டே போனாக்கா. அப்புறம் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? முன்னாடி பூரப் சாரும் நானும் ஒன்னா இருக்கும்போது யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஆனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல, சேர்ந்து இல்லன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன என்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ இல்லக்கா. ஆனா அவ என்கிட்ட என்னால இதை ஏத்துக்கவே முடியல அக்கா. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தப்பா தோணுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலக்கா. ஏன் கூட இல்லாம வேற ஒருத்தி கூட பூரப் சார் இருக்காருன்னு நினைக்கும் போது தாங்கிக்க முடியலக்கா. இப்படியே 20 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் எத்தனை நாள்? இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் புரியுது. ஆனா திஷா, உன்னோட கேள்விகளுக்கு என்னால எப்ப பதில் சொல்ல முடியும்னா, நீயும் பூரபும் எதுக்காக பிரிஞ்சிங்கன்னு தெரிஞ்சாதானே என்னால சொல்ல முடியும். ஒருவேளை இந்த நிமிஷமும் நீ அவனை விரும்பிட்டு இருக்கன்னா, பூரப் இல்லாம நீ வாழ முடியாதுன்னு நினைச்சேன்னா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு தடவை பேசி பாருங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பேசி பார்த்தா தானே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாதான் உங்க ரெண்டு பேர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஐ நோ, நான் ரொம்ப 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 உங்களை தப்பா பேசிட்டேன். நான் உங்களை அப்படிலாம் பேசிருக்க கூடாது. பட் அப்படிலாம் பேசணும்னு நினைச்சு பேசல. எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டே போறோம். இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். And I'm glad you too. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்.
நீங்க திடீர்னு மௌனம் ஆயிட்டீங்க பூரப். உங்களோட இந்த மௌனத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆக்சுவலி புயல் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இது இருக்கு. ஆனா நான் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே மூடி வச்சேன். அந்த புயலை நான் வீட்டுக்குள்ள வரவே விடல. அப்புறம் எந்த கதவை திஷா 20 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டு போனாலோ அது அவளுக்காக கூட இனிமே திறக்கவே திறக்காது. ஏன்னா அந்த கதவை நான் திறக்கவே விட மாட்டேன் பூரப். Thank you so much. நீ எங்க இருக்க, நான் உன்னை எங்க விடுறது, நீ எந்த ஏரியால இருக்குன்னு சொன்னா நான் உன்னை விட்டுட்டு போவேன். விடுறது தான் உன்னோட ஃபேவரட் வேர்ட் ஆச்சே. நீங்க தனியாவா இருக்க? Why do you want to know it? நான் உங்களுக்கு கேட்டேனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஆலியா கூட இருக்கீங்களா இல்ல தனி ரூம்ல இருக்கீங்களான்னு, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, உங்க பர்சனல் லைஃப் பத்தி நான் கேட்டேனா? நான் என்னோட பாஸ்ட மறந்துட்டேன். அப்புறம் இப்போ என்னோட பிரசன்ட்ல அது இப்ப வரத நான் விரும்பல. திஷா, நான் சொல்றது கேளு. திஷா, திஷா, நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க. நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கை நீ ஒருத்தி மட்டும் முடிவு எடுத்த. புரப், ஹேய் புரப், புரப் எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எதுக்காக நீ இப்படி அழற? ஏய் புரப், ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவ என்ன மறந்துட்டா. அவ என்ன பிளேம் பண்றாப்பா? அவ என்ன பிளேம் பண்றா? நான் தான் காரணம்னு சொல்றா. நான் தான் அவளை விட்டுட்டு போனேன்னு சொல்றா. ஆனா அவ தானே என்ன விட்டுட்டு போனா. நீ அழறத நிறுத்து. அவ ரியாக்ட் பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? என்னாலதான் எங்க உறவு முடிஞ்ச மாதிரி சொல்றா. ஊரப் சார் என்ன அவர்கிட்ட இருந்து ஒதுக்கிட்டாருக்கா? நான் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்தீங்க. அப்படியே இருந்தா நீங்க எப்படி பிரிஞ்சீங்க? இது எப்ப நடந்துச்சுன்னா, அன்னைக்கு மாமாக்கும் அவருக்கும் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. நான் பூரப் சாரோட பர்த்டே அன்னைக்கு அவருக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அங்க போனேன். திஷா உள்ள போ, லெட் மீ எக்ஸ்பிளைன். What's going on, Purap? Talk to me. Disha, you want to talk? Leave my hand. Disha, இங்க சீன் கிரியேட் பண்ணாத. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், ப்ளீஸ். எதுக்காக உள்ள போகணும்? உள்ள நடந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னா? என்ன பேசணுமோ இங்கேயே பேசுங்க. உங்களுக்குள்ள என்ன சண்டையாப்பா? எல்லாரும் நான் போக சொன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். இட்ஸ் a family matter. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போங்க. ஒன்னும் ஆகல அங்கிள். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. இப்பதான் எனக்கு எல்லாமே கிளியர் ஆச்சு. திஷா, இங்க பாரு, நீ கொஞ்சம் உள்ள வா. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். ஓவர் ரியாக்ட் பண்ணாத. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவ? உள்ள நடந்தத பத்தியா? அத நானும் தான் பார்த்தேன். உள்ள என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டா? திஷா, நீ அந்த மாதிரி பேசாத. திஷா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல திஷா. நான் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல தப்பு இல்ல, உங்க 2 பேர் மேலதான் தப்பு. என் முதுகுல குத்திட்டீங்களே, என்ன இப்படி சீட் பண்ணிட்டீங்களே. திஷா, இங்க என்ன நடந்துச்சுல எனக்கு எதுவும் தெரியாது. பட் உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பூரப் நிச்சயமா உன்னை ஏமாத்த மாட்டா. பூரப்ப பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பூரப் லவ்ஸ் யூ திஷா. And Alia loves Purav. நான் சரியா சொல்றேனா? இல்ல இது போய்னா சொல்லிடுங்க. என்ன விரும்பாம ஆலியாவை விரும்பி இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிருக்கணும்? Why? Tell me why? For God's sake, Disha. இப்படி எல்லாம் பேசாத. நீ மறுபடியும் ஆலியாவோட பேரை சொல்லி அவளோட இமேஜ்
அவளுடைய கேரக்டர் பத்தி தப்பா பேசாத. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம நீ இப்படிலாம் ரியாக்ட் பண்ண கூடாது. நான் தான் சொல்றேன்ல, என் கூட ரூமுக்கு வா. I will explain you what happened. Yes. You can explain. பட் உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா பொய்யை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. I know everything. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. Don't. அழறத நிறுத்த. முதல்ல தண்ணி குடி. Have some water. திஷா, நீ ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா? ஒருவேளை பூர போதையில இருந்திருக்கலாம். நம்ம 2 பேருக்கும் ஆலியாவை பத்தி நல்லா தெரியும். அவ உன்னை மேனிபுலேட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேம் விளையாடி இருக்கலாம். அப்படியே யோசி.